நீதிமொழிகள் 28:9 வாசிக்கும். இருங்க மனப்பாடமா சொல்லிடுவீங்க. எடுத்துட்டீங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கனுடைய ஜெபம் அருவருப்பானது. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது நாங்கள் வாசித்த இந்த வசனத்தை கொண்டும் அதோடு நாங்கள் இன்னும் தியானிக்க போகிற உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுகின்றவரை எங்கள் ஜெப வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் உயர்ந்த ஒரு இடத்தை அடைய, இன்னும் ஆண்டவரை மறுரூபமாக கர்த்தருக்கு பிரியமாய் ஜெபிக்க, கர்த்தரிடத்திலே பதில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஜெபிக்க, எங்கள் வாழ்வை ஆண்டவரை உங்களுடைய வேதத்துக்கு இசைந்ததாக மாற்றிக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே உங்களுடைய வசனங்கள் மூலமாய் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகளுடைய ஜெபம் அருவருப்பானது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் ஒரு முக்கியமான பகுதி. ஜெபமும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஆனால் இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்களை தேவன் கேட்பது கிடையாது. அதற்கு சில காரணங்கள் உண்டு. ஒன்று, அவர்கள் கேட்பது தேவ சித்தமாய் இருக்காது, அல்லது அவர்களே தேவ சித்தத்தின்படி வாழாதவர்களாக இருக்கலாம், அல்லது அது அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கத்தக்க காலமாய் இராது. பல காரணங்கள் இருக்கலாம். இந்த வசனத்துல நீதிமொழிகள் எழுதின சாலமோன் சொல்லுகிறார், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதம் என்பது என்ன அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். நீதிமொழிகள் 6:23 வேதமே வெளிச்சம். வேதம் என்ன? வேதம் என்பது என்ன? அது வெளிச்சம். வாசிங்க. அல்லேலூயா. கட்டளையே, ஆண்டவருடைய கட்டளைகள் நமக்கு விளக்கு. வேதம் வெளிச்சம். எதற்காக நம்ம விளக்க கொளுத்தி வைக்கிறோம்? காரியங்களை தெளிவாய் பார்க்க, வழிகாட்டுவதற்கு விளக்க பயன்படுத்துகிறோம். இருட்டா இருந்துட்டா எங்க என்ன இருக்குன்னு தெரியாது. விளக்கு, வெளிச்சம் வழிகாட்டுகிற ஒன்று. அல்லேலூயா. வேதம், கர்த்தருடைய வேதம் நாம் இந்த பூமியிலே எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்று வழிகாட்டுகிற வெளிச்சமாக, விளக்காக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ வேதம் சொல்லுகிற வழியில நடக்காதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கும். அல்லேலூயா. பிலிப்பியர் 2:14-15 இப்படியே வாசிக்கிறோம். தேவ வசனத்தை அந்த வசனத்தை வாசிங்க. 2:14-15. பிலிப்பியர் 2. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே வேத வசனம் வெளிச்சமானது, விளக்கானது, சுடரானது மட்டுமல்ல, அந்த வெளிச்சத்திலே நடக்க பழகினவர்களை வெளிச்சமாக மாற்றுகிறது. அல்லேலூயா. சுடர்களாகவே மாற்றுகிறது. முதலாவது, வேதம் நமக்கு இந்த பூமியில எப்படி வாழணும்னு
வழிகாட்டுது. அல்லேலூயா. அந்த வழியில நம்ம நடக்க 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 நடந்து பழகிட்டா இந்த உலகத்துக்கு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கிற வழிகாட்டிகளா நம்ம மாத்திடுது. அல்லேலூயா. முதல்ல வழிகாட்டுது, அடுத்து என்ன பண்ணுது? நம்மையே வழிகாட்டிகளாய் மாற்றி விடுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? இப்பேற்பட்ட வேதத்துக்கு செவி கொடுக்காம அதை அசட்ட பண்ற, அதை கண்டுக்காத, கண்டு காணாமலும் போகிற ஒரு மனுஷனுடைய ஜெபம் கர்த்தரால் அருவருக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்துக்கு செவி கொடுக்காவிட்டா என்ன நடக்கணும் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். வேதத்தை கேளாதபடி செவியை விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பானது அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த அருவருப்பானதுன்றதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா வெறுக்கத்தக்கது. எப்படி? நான் சொல்ற பேச்சையே ஒருத்தவன் கேட்க மாட்டான்னு வச்சுக்கங்களேன். அவன் ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்டா எப்படி இருக்கு எனக்கு? படா என் கண்ணு உன்னதான் காத்திருந்தேன், என் செல்லம் என்ன வேணும் அப்படியே சொல்லுவோம். சொல்லுங்க. வேதம் வாசிக்கும் போது என்ன நடக்குன்னா கர்த்தர் நம்ம கூட பேசுறார். ஆமென். வேதத்தை வாசிக்கும் போது யார் நம்ம கூட பேசுறது? ஜெபிக்கும் போது நாம கர்த்தர் கூட பேசுறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட பேசும்போது நான் கேட்க மாட்டேன்னு சொன்னா நாம அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு சந்தோஷமா இருக்குமா? சொல்லுங்க. வெறுப்பா இருக்கும். எப்படி இருக்கும்? எத்தனை உபதேசம் கேட்டாலும் ஒருபோதும் மனம் திரும்பாத, தங்களை மாற்றிக்கொள்ளாத மக்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு வெறுப்பா இருக்காங்க. ஜெபிக்க. இரண்டாவது, இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்புல அதுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா துர்நாற்றமா இருக்குமா ஆண்டவருக்கு. அது எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? ஒரு வழியில நடந்து போறீங்க, பாதையில எலி செத்து நாறுது, என்ன பண்ணுவீங்க? என்ன அருமையான நாத்தடிக்க, எங்க ஏது உட்காந்து பார்த்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமா அப்படி யோசிப்பீங்க. சொல்லுங்க. நம்ம வீட்டு கருவாட்டு குழம்பு கூட இந்த வாசம் இல்லை. அப்படி உட்காந்து மோப்பம் முடிச்சிட்டா போவோம். சொல்லுங்க. நாய் செத்து கிடக்குது, என்ன ஆகும்? எடுத்து போய் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வச்சுக்கோமா? விலகி போவோம்ல, மூக்க மூடுவோம்ல, அருவருப்பன்ல, சிலருக்கு வாமிட்டே வரும். ஸ்தோத்திரம். அவ்வளவு அருவருப்பான். அப்ப துர்நாற்றமானது யாருடைய ஜெபம்? வேதத்துக்கு கீழ்ப்படியாத, கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காத ஒரு கிறிஸ்தவரோ ஒரு ஊழியரோ ஜெபம் பண்ணும்போது அது அவருடைய ஜெபம் கர்த்தருக்கு ஒரு துர்நாற்றமா இருக்கும். எப்படி இருக்கும்? சகிக்க கூடாத ஒன்றாக இருக்கும் அப்படின்றார். ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவனுடைய ஜெபத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அதான் முழுமையா சொல்ல போனா. இன்னொரு மொழிபெயர்ப்பில், ஆங்கில மொழிபெயர்ப்புல, தமது வேதத்திற்கு கீழ்ப்படிய விரும்பாதவனின் ஜெபத்தை தேவன் துர்நாற்றமாக பார்க்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம யோசிக்கணும், ஏன் ஜெபம் கர்த்தருக்கு நறுமணமா இருக்குதா இல்ல துர்நாற்றமா இருக்குமா? நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் விருப்பமா கேட்பாரா இல்ல நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை வெறுப்பா பார்ப்பாரா அப்படின்றத நாம தான் சிந்திக்கணும். அல்லேலூயா. சரி, வேதத்துக்கு ஒரு கிறிஸ்தவன், அவர் ஊழியரோ அல்லது விசுவாசியோ யாரானாலும் வேதத்துக்கு செவியை விளக்குவதற்கான காரணம் என்ன? அல்லேலூயா. வாசிங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4. வேதத்திற்கு செவியை விளக்குவதற்கான காரணம் என்ன? ஒண்ணு செவி திணறு. செவி என்ன பண்ணிருக்கு? கொழுத்திருக்கு. செவி கொழுத்திருக்கு. ஸ்தோத்திரம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தினவு எடுத்து திரியறான் அப்படின்னு. சொல்றாங்களா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? கொடுத்து திரியறான். ஸ்தோத்திரம். செவி தினவுன்னா
அது ஆண்டவர் வார்த்தை வேண்டாம் அப்படின்னு அதெல்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் எங்களுக்கு கேட்க முடியாது. எங்களுக்கு அது அவசியம் இல்லை. நான் முடியாது. சாரி, பேசாதீங்க. ஆண்டோடைய வார்த்தை கேட்பதிலே என்ன இருக்காது? அதுக்கு செவிக்கு ஆசை இருக்காது, கேட்காது முதல்ல. அடுத்து ஆரோக்கியமான உபதேசத்தை செவி கொடுக்காத காரணம் செவித்தினவு. இந்த செவித்தினவுக்கு காரணம் என்னன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனசு இல்லை. என்ன கிடையாது? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க. ஏசாயா 30:9 வாசிங்க. இவர்கள் கலகம் உள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத. யாரை பத்தி சொல்றாரு? அவருடைய ஜனங்களை பத்தி தான் சொல்றாரு. நீங்க பைபிள் முழுசும் படிச்சு பாருங்களா, உலகத்து மக்களை ஆண்டவர் சொல்றதை விட ரொம்ப கேவலமா யாரை பத்தி தான் சொல்லி இருக்கிறாரு? சொல்லுங்க. உலகத்தானே பரவாயில்லன்னு இருக்கார். சில இடத்துல வாசித்து இருக்கிறீங்களா? என்னது? உங்களுக்கு உலகத்தானே பரவாயில்லன்னு சொல்லி இருக்கிறார். இங்க சொல்ற திரும்ப படிங்க. அந்த ஜனத்தை பத்தி ஆண்டவர் சர்டிபிகேட் எழுதி கொடுக்கிறார். நன்னடத்தை சர்டிபிகேட் வாசிங்க. கலகம் உள்ள ஜனங்கள் எப்படிப்பட்டாங்க? நான் என்ன செய்வனோ அதுக்கு எதிராகவே செய்யக்கூடியவர்கள், கலகம் உள்ளவர்கள். அடுத்து பொய் பேசுகிறவர்கள். அல்லேலூயா. அண்டா குண்டானா பொய் பேசுற ஆள்லாம் பார்த்துருக்கிறீங்களா? பேசுறீங்களா? சில ஆளு பொய் பேசினானா அது பொய்ன்னே நமக்கு தெரியாது, தோணாது. அல்லேலூயா. நாம உண்மையை பேசினா கூட நம்ப மாட்டான மனுஷங்க. ஆனா அவன் பொய்ய பேசினானா அது பொய்ன்னு சொல்றதுக்கு ஒரு அத்தாட்சி கூட இருக்காது. அவ்வளோ பொய் பேசுவான், முழு பொய்யா. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஆள்லாம் பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? பார்த்துருக்கீங்களான்னு தான் கேட்டேன். பார்க்கலன்னா போய் கண்ணாடியை பாருங்க, தெரியும். ஒருவேளை தெரியலன்னா சந்தோஷம். இல்லையா? கண்ணாடியை பார்க்கும் போது அந்த ஆளு தெரியலன்னா, தெரிஞ்சா கொஞ்சம் அந்த ஆள் என்ன பண்ணிக்கணும்? மாத்திக்கணும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஐயா தப்பா நினைக்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பூமியில கட்டஞ்செடுத்த பொய்யர்கள் யாருன்னா ஊழியக்காரங்க தான். இத சொல்லணும் எங்கேயுமே தயங்கலை. எங்க ஜாதி தான். ஆனா என்ன பண்ணல, நான் இந்த பூமியில கட்டஞ்சி 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 எடுத்தா ஒரு சுய பொய்யர் வந்தா அது யாராதான் இருப்பாங்க? எல்லா ஊழியர்கள் நான் சொல்ல. அல்லேலூயா. எல்லா ஊழியர்கள் நான் சொல்லல. இன்னைக்கு பொய் பேசுறதுல நம்பர் 1 இடத்த பிடிக்கணும், அது யார் தான் பிடிப்பாங்க? அல்லேலூயா. ஒருத்தர் ஸ்டைல அல்லோலியான்ற அர்த்தம் நல்லவர். என்ன சொல்ல வரனா, கர்த்தர் சொல்ற சர்டிபிகேட் என்னன்னா, இவர்கள் யாரு? கலகம் உள்ள ஜனங்கள், பொய் பேசுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய மனதை வசனத்தை வேதத்தைக்க மனதில்லாதவர்கள். ஏன் மனசு இல்ல? பொய்யே பேசிட்டு தெரிஞ்சா எப்படிங்க வசனத்தை கேட்க மனசு வரும்? கலகம் பண்றதே வாழ்க்கை அந்த எப்படி வரும்? ஸ்தோத்திரம். ஒண்ணு வசனத்தை கேட்ட அந்த வாழ்க்கை மாறும். அந்த வாழ்க்கை மாறாத வரைக்கும் வசனத்தை கேட்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், ஆரோக்கியமான உபதேசம் என்ன? நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற, தேவனுக்கு உகந்ததாக மாற்றுகிற, எல்லா தீமையும் பாவமும் இல்லாத ஆரோக்கியம் உள்ளதா மாற்றுகிற உபதேசம் உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. எது பிடிச்சிருக்கு? கட்டுக்கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. எது பிடிச்சிருக்கு? ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனம் எதை பேசலையோ அததான் பேசுன்னு சொன்னா ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி கை தட்டுவோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு வசனம் உள்ளபடியே என்ன சொல்லுதுன்னு அதை பேசுங்க, ஒட்டாவியா விடுவோம்.
என்ன வரும்? அது என்ன சொல்லிட்டு அப்படி ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லுங்க, அதாங்க எனக்கு வேணும். ஒரு பாஸ்டர் எனக்கு போன் பண்றாரு, பாஸ்டர் இந்த வசனத்துடைய ஆவிக்குரிய அர்த்தம் நான் கொஞ்சம் சொல்றீங்களா? இது லிட்ரல் அர்த்தம், இது ஆவிக்குரிய அர்த்தம் என்னான்னு கேட்டா, நான் சொன்னேன் அந்த லிட்ரல் அர்த்தம் தாங்க ஆவிக்குரிய அர்த்தம். அல்லேலூயா. ஆவிக்குரிய அர்த்தம்னு ஒண்ணு கிடையாது. அந்த வசனம் என்ன பேசுதோ அதை பேசுறதாங்க ஆவிக்குரிய அர்த்தம். அல்லேலூயா. அது ஒண்ணு சொல்ல ஆண்டவர் சொல்லி கொடுத்தா, நீ ஒண்ணு புதுசா கதை விட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் கட்டுக்கதை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ மக்களுக்கு எது பிடிக்குது? ஒரு வசனத்தை உல்டா பண்ணி பேசுற பிரசங்கியார்களை ரொம்ப பிடிக்குது. வசனத்தை உள்ளபடியே பேசுற ஊழியக்காரர்களை பிடிக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஒரு வசனத்தை எடுத்து அது சொல்றத பாதி தான் மனசுல இருக்கிற பாதி கலந்து மிக்ஸ் பண்ணி, எங்க ஊர்ல போர் சுத்தமான தண்ணி கொடுக்கறதுக்கு முடியலன்னா என்ன பண்றான், கொஞ்சம் போர் தண்ணி கலந்துருவான் ஆத்த தண்ணியோட. உங்க ஊர்ல அப்படிதாங்களா? இங்கே அதே கதை தானே? அந்த மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு முழு அர்த்தம் சொல்ல தெரியல, நம்ம அர்த்தம் பாதி இருக்கவே இருக்கு அட்டி சித்தல்ல சேர்த்து. இதெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? இன்னைய கிறிஸ்தவர்களுக்கு எது ரொம்ப பிடிக்குது? இந்த மாதிரி கலப்படம் ரொம்ப பிடிக்குது, கட்டுக்கதை ரொம்ப பிடிக்குது. ஸ்தோத்திரம். ஒண்ணும் இல்லைங்க, நான் மட்டும் இப்ப அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐயா எனக்கு மீட்டிங் புக் பண்ண நாளுக்கு அடுத்த நாள் கர்த்தர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு சென்றார். நான் பரலோகத்துக்கு போன போது கர்த்தர் ஒரு நோட்டை கொடுத்தார் என் கையில. அதை பிரிச்சு பார்த்தேன். ஏற்கனவே நான் எழுத வேண்டிய பிரசங்கத்தை எல்லாம் கர்த்தர் அதில் எழுதி வச்சிருந்தாரு. திரும்பி வரும்போது நான் அந்த ஒரு நோட்டை விட்டுட்டு வந்தேன். கர்த்தர் பின்னாலே ஓடி வந்து, என்னடா மாடியா நோட்டை விட்டுட்டு போறேன்னு என் கையில கொடுத்தாரு. அந்த நோட்டு தாங்க இந்த பிரசங்க நோட்டு. என்ன பண்ணுவீங்க? இதுல பாதி டிக்கெட் நம்புங்க ஐயா. ஊழியக்கார் பொய்யா சொல்லுவாரு? ஊழியக்காரு சொல்லுங்க. பெரிய ஊழியக்காருக்கு சின்ன ஊழியக்காருக்குள்ள வித்தியாசம் சொல்லட்டுங்களா? ஐயா உங்க பெர்மிஷனோட, நாமெல்லாம் சின்ன ஊழியக்கார் லிஸ்ட் சொல்லுங்க, சொல்லிட்டுங்களா? பெரிய பெரிய பொய் சொன்னா பெரிய ஊழியக்கார், சின்ன சின்ன பொய் சொன்னா சின்ன. உங்க எல்லைக்கு நான் வர விரும்பல. உங்களுக்கே மனசாட்சி இருக்கு, அதை நீங்களே புரிஞ்சுக்கலாம். நீங்க எப்பேற்பட்ட கேடிகள் யாருக்கு தெரியும்? நாங்க சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். அல்லேலூயா. அதனால கட்டுக்கதையில என்னது இருக்குது? நான் பாயாசம் கொடுத்தேன், ஆண்டவர் வந்தார், அடுத்த வாரம் வரும்போது சேமியா செஞ்சு வைப்பான்ட்டு போனாருன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்க, எல்லாம் நம்புவோம். கட்டுக்கதைகள்ல ரொம்ப ஆர்வம். ஏன் சத்தியத்தை கேட்க மனசு இல்லை? ஏன் தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுக்க மனசு இல்லைன்னா கட்டுக்கதைகள்ல அவ்வளோ ஆர்வம். ஒரு பிரசங்கத்துல ஒரு 4-5 கட்டுக்கதை இருந்தா அந்த பிரசங்கம் டாப். அல்லேலூயா. உண்மையா சொல்லலாம், உண்மை நிகழ்ந்த சம்பவங்களை சொல்லலாம், ஒருத்தர் வாழ்க்கையில உண்மையா நடந்த உதாரணங்களை சொல்லலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. வேதத்துல இருக்கிற ஓமைகளை சொல்லலாம், நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை சொல்லலாம். ஆனா மக்கள் நம்ப வைக்கணுன்றதுக்காக இல்லாத பொல்லாதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது? ஒரு கதையை உருவாக்கி அதை நிஜமாக்கிடக்கூடாது. ஆனா மக்களுக்கு எது பிடிக்குதுன்னா இந்த மாதிரி கட்டுக்கதைகள். இந்த மாதிரி கட்டுக்கதைகளுக்காகவே அவங்க எப்படிப்பட்ட ஆட்களை தேடுறாங்க? தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர். யாரை தேடுறாங்க? தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள். சுய இச்சைன்னா என்ன? தங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரசங்கம் பண்ற பிரசங்கியார்கள். இன்னைக்கு மக்களுக்கு யாரு தேவை சொல்லுங்க? தங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரசங்கம். சில சபைக்கு நான் போயிட்டு வந்துட்டேன்னா என்னை திரும்ப கூப்பிடணும்னு பாஸ்டர் ஆசைப்பட்டாலும் மக்கள் ஆசைப்பட மாட்டாங்க. ஐயா அவர் வேணாங்கய்யா,
இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒத்துருக்கிறாருங்க. யாரோ கூப்பிடலாங்க. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஐயா இந்த வருஷமும் நான் உங்களதான் கூப்பிடலான்னு இருந்தேன். எங்க மக்கள் வந்து இந்த வருஷம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒத்துருக்கிறாருங்க ஐயா. அவர் வந்தாருன்னு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பட்டு நம்மளை திண்டாட்டத்துல விட்டு போவாரு. உண்மையா அந்த மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டாரு. அதோட அந்த வருஷம் ரொம்ப திண்டாடிட்டார். உண்மை. ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்கள் கூட சில நேரம் நல்லா இருக்குது, இன்னொரு ஒரு கூட்டா பரவாயில்லன்னு யோசித்தாலும் சில ஆட்கள் இருப்பான். கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருப்பான். இல்ல மூப்பரு ஏதோ ஒரு பேர்ல இருப்பாங்க. ஸ்தோத்திரம். இங்கெல்லாம் நல்லவங்களா இருக்கிறீங்க, அதனாலதான் 4 முறை 4வது முறை 3வது முறைங்களா நீங்கெல்லாம் நல்லவங்களா இருக்கிறீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால 3வது முறை 4வது முறை தெரியல, ஞாபகம் இல்லைங்கய்யா. ஸ்தோத்திரம். 4வது முறை ஐயா சொல்றாரு. சரி, இப்போ நீங்களா நல்லவங்களா இருக்கிறீங்க. ரைட். அப்போ மக்களே வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாருங்க ஐயா, செம்மையா இருக்குங்க ஐயா, அப்படி இருங்க எப்படி இருங்க, எப்படிப்பட்ட ஆளை கூப்பிடுறாங்க. அப்போ எனக்கு மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகம், தங்கள் செவிக்கு இதமான போதகம், எந்த விதத்தில் அவருடைய குற்றங்களை சுட்டி காட்டாத, குறைகளை சுட்டி காட்டாத, கண்டிக்காத, கடிந்து கொள்ளாத, புத்தி சொல்லாத, நீதியை படிப்பிக்காத, உபதேசிக்காத, கேட்க இதமா ஆஹா குதூகலமா ஒரு கிளுகிளுன்னு இருக்கிற மாதிரி பிரசங்கியார்களை திரளா சேர்த்துக்கணும். அப்போ செவி கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுக்காம போறதுக்கு காரணம் என்னன்னா, சுய இச்சை, ஆரோக்கியமான வசனத்தை கேட்க மனதில்லை. ஏன் மனதில்லை? கட்டுக்கதைகளில் ஆர்வம், பொய்யான கதைகளில் என்னது ஆர்வம் ஜாஸ்தி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுற பிரசங்கத்துல ஆர்வம் ஜாஸ்தி. இப்படி இருக்கிற வரைக்கும், இப்படி இருக்கிற ஒரு கிறிஸ்தவனால கர்த்தருடைய வேதத்திற்கு செவி கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகரியா 7. நாம கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுக்காமல் போனால் கர்த்தர் என்ன செய்வார் என்று 7ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. சகரியா 7. நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். அவர்களோ கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கவனிக்க மனதில்லாமல். எதை கவனிக்க மனதில்லாமல்? ஸ்தோத்திரம். நீங்க உண்மையா நியாயம் தருங்கப்பா அப்படின்றாரு. அவர்களும் என்ன பண்றாங்க? அதெல்லாம் கேட்க முடியாத ஆண்டவரே, தங்கள் தோள்களை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். அடுத்து சொல்றார் ஆண்டவர், அவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்யுங்கப்பா. அதெல்லாம் முடியாத ஆண்டவரே, காதை அடைத்துக் கொண்டார்கள். அடுத்து, விதவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் சிறுமையானவன் ஒடுக்காதீங்க. அதெல்லாம் முடியாது, நாங்க ஒடுக்கதான் செய்வோம். உங்களில் ஒருவனும் தன் தன் சகோதரனுக்கு விரோதமாக தன் தன் இருதயத்தில் தீங்கு நினைக்காதீங்கப்பா அப்படின்னா, இல்ல நாங்க ஒருத்தன் காலை வாடுறது எப்படி நினைச்சுக்கிட்டு தான் இருப்போம். எவனுக்கு எப்படி குடி வெட்டுறதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் இருப்போம். அதெல்லாம் அப்படியெல்லாம் எங்களால் நீங்க சொல்ற மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கவனிக்க மனதில்லாமல் தங்கள் செவி அடைத்துக் கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார். இருக்கிற உலகத்துல எது கடினமான உலகம் தெரியுமா? வைரம் தான். அப்படின்னா அவ்வளவு கடினப்படுத்தின இருதயத்தை. எதுக்கு? வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தி அனுப்பின தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேட்காதபடிக்கு தங்கள் இருதயத்தை எவ்வளவு
இறுக்கமாக்க முடியுமா? கடினமாக்க முடியும். அவ்வளவு கடினமாக்கின. ஆகையால் மகா கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்தில் உண்டாயிற்று. ஆதலால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் கடினமாய் வைராக்கியமாய் போனார்களோ, கேட்க முடியாது என்று, அப்படியே அவர்கள் கூப்பிடும் போது நானும் கேளாமல் இருந்தேன். அவர்களும் தங்கள் ஆபத்துல நான் அறிவித்த ஆபத்து வரும்போது என்னை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் என் வார்த்தை கேட்காதபடி எவ்வளவு கடினமாய் மன கடினமாய் இருந்தார்களோ, நான் அவர்கள் வார்த்தையை கேட்டு உதவி செய்யாதபடிக்கு அவ்வளவும் மன கடினமாய் இருந்து அவர்களை சத்துருவுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு பிடிக்கலன்னா என் வார்த்தை அவருக்கு பிடிக்காது. கர்த்தருடைய வார்த்தையில எனக்கு பிரியம் இல்லைன்னா என் வார்த்தைகளை அவருக்கு பிரியம் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க எனக்கு ஆர்வம் இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னு கேட்கறதுல அவருக்கு ஆர்வம் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கஷ்டப்பா இருந்தா என் வார்த்தை அவர் கஷ்டப்பா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நான் மதிக்கலைன்னா என் வார்த்தையை அவர் மதிக்க மாட்டார். அல்லேலூயா. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆவது 8ஆவது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே மறுபடியும் அந்த முதல் வார்த்தையை வாசிங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமென். அல்லேலூயா. நான் பண்ணுவோம், கர்த்தர் என் வீட்டுக்கு முதல்ல வரட்டும், நான் பின்னால அவர் வீட்டுக்கு சுவிசேஷம் சொல்ல போங்கலாம். வெளியில அவங்க சொல்லுவாங்க, முதல்ல ஆண்டவர் இதை நல்லா இருக்குங்க, முதல்ல உங்க ஆண்டவர் எங்களுக்கு இதெல்லாம் செய்துங்க, அப்புறம் நாங்க என்ன பண்றோம், அப்புறம் நாங்க நீங்க சொல்ற மாதிரி உங்க கோயிலுக்கு வா. சொல்றாங்களா இல்லையா? கிறிஸ்தவங்களே இன்னைக்கு எப்படின்னா, ஆண்டவர் நான் சொல்றதெல்லாம் கேட்டாதான் அவர் சொல்றத நான் கேட்பேன், நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாதான் அவர் சொல்றதெல்லாம் கேட்க முடியும்னு அப்படிப்பட்ட கண்டிஷன் போடுற ஆள்லாம் இருக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரிடத்தில் சேருங்கள். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் சேருங்கள், அப்பொழுது. எப்பொழுது? நீங்க கர்த்தர்கிட்ட செஞ்சீங்க. யாருகிட்ட சொல்ற? பாவிகளும் இருமனதுள்ளவர்களுமா இருக்குங்கிட்ட என்ன பண்றாரு சொல்றாரு. அப்பொழுது நீங்கள் கர்த்தர்கிட்ட சேர்ந்தா அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மளை நோக்கி வரணும்னா, கர்த்தர் நம்மளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா, யாரு முதல் அடி அவரை நோக்கி எடுத்து வைக்கணும்? ஆரம்பிக்க வேண்டியது யாரு? கர்த்தர் நான் சொல்றதை கேட்கணும்னா முதல்ல யாரு கேட்கணும்? அவர் சொல்றது நாம தான் கேட்கணும். அல்லேலூயா. நான் சொல்றது நீங்க என்னைக்கு கேட்கறீங்களோ ஆண்டவரே, அன்னைக்குதான் நீங்க சொல்றத நான் கேட்பேன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. என் வாயில சொல்ல விரும்பல. அதுக்கு பேர் என்ன? எங்க வீட்டம்மா அழகா சொல்றாங்க, நான் என் காதுல கேட்கவே இல்லை. திமிர்த்தனம், கொழுப்புத்தனம். அல்லேலூயா. என்னை வீட்டுல எதெல்லாம் சொல்லி திட்டுவாங்களோ அந்த வார்த்தையை தான் சொல்றாங்க. அல்லேலூயா. திமிர்த்தனம், கொழுப்புத்தனம். அப்போ நீங்க எப்ப நான் சொல்றதை கேட்கறீங்களோ அப்பதான் ஆண்டவரே நான் நீங்க சொல்றதை கேட்பேன்னா அது நடக்குமா? அது நடக்கவே நடக்காத காரியம். 1 நாளாகமம் 28:9 வாசிங்க. ஒரு அப்பன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆலோசனை பாருங்க. நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி
ம் ம் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இந்த வாக்கியங்களை, நீ அவரை தேடினால், அல்லேலூயா, அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னாரானா யாருக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியுங்களா? சொன்னாரா இல்லைங்களா? தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ இங்க ஆலோசனை சொல்லுகிறார் தீர்க்கதரிசி, நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். ஆண்டவரே எங்க இருக்கிறீங்கப்பா, உங்களை பார்க்கணும்னு தேடி வந்தீங்கன்னா ஏதோ இருக்கிற மகனேன்னு வந்து தென்படுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எந்த விதத்திலாவது நமக்கு வெளிப்படுத்துவோம், நம்மோடு பேசுவோம். ஆமென். நாம் அவரை விட்டுட்டோம்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவரே நீங்க எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு ஒரு முறை சொல்லி பாருங்களா. சொல்லிதான் பாருங்களேன். சொல்லாதீங்க. யாராவது நம்மள ஒருத்தவங்க, ஆண்டவரே இனி நீர் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், உங்க சகராசமே வேண்டாம், இனி நான் சாகர வரைக்கும் உங்க தேவை எனக்கு இல்லவே இல்லை, உமக்கு எனக்கு எந்த சம்பந்தம் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. நாம அவருக்கு தேவை, அவர் நமக்கு தேவையா? நம்மால் அவருக்கு ஏதாவது ஆகணுமா? சொல்லுங்க. ஆனா அவரால் நமக்கு நிறைய ஆகணும். ஏதோ ஒரு காரணத்துக்கு ஆண்டவரே நீர் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டா பிரச்சனை வரும்போது எங்கதான்? அப்ப அவர் சொல்றாரு, எப்ப என்ன வேணான்னு முடிவு பண்ணியோ இனி ஒருபோதும் உங்ககிட்ட நான் வரமாட்டேன். நாம் அவரை விட்டு விட்டால், தாவீது சொல்ற, நீ அவரை விட்டு விட்டால் அவர் பர்மனண்டா உன்னை கைவிட்டுருவான்னு சொல்ல வர்றாரு. அவர் உன்னை என்றையும் கைவிட. அதனால கர்த்தர்கிட்ட ரொம்ப கவனமா இரு. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட ரொம்ப கவனமா இரு. ஸ்தோத்திரம். அவருக்கு செவி கொடுன்னு சொல்லி கொடுக்குற ஒரு நல்ல தகப்பனாக சாலமோனுக்கு. ஆனாலும் அவன் கேட்டானா? கொஞ்ச காலம் கேட்டான். எது வரைக்கும் கேட்டான்? 700 மனைவிகள் 300 மறுமனையாட்டிகள் வர வரைக்கும் என்ன பண்ணான்? கேட்டான். ஸ்தோத்திரம். அப்புறம் பல தேசத்து பல விக்கிரகாராதனை செய்கிற ஸ்திரீகள், ராஜாக்களுடைய பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணா, மோசம் போனான். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு செவி கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டான். கர்த்தர் அவன்கிட்ட 3 முறை எச்சரிக்கிறார். ஆனால் அவன் கைவிடாமல் போனான். கர்த்தர் அவன் ராஜ்யத்தை அவனுக்கு பின்னாக 2ஆக உடைத்தார். பெரும் பகுதி இன்னொருத்தனை கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா சொல்லி வச்சுட்டு போன காரியத்தை என்ன பண்ணிட்டார் பையன்? கொஞ்ச நாளை கேட்டுட்டு அப்புறம் கோட்டை விட்டுட்டார். ஸ்தோத்திரம். அதனால என்ன பண்ணிட்டாரு? ராஜ்யத்தை அவன் பிள்ளை இழந்தான். சின்ன ஒரு குறுகிய பகுதிக்கு ராஜாவான அவனுடைய பிள்ளை. அதனால கர்த்தரை நாம் விடாதபடிக்கு அவருக்கு செவி கொடுக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். 2 நாளாகமம் 15:6 வாசிங்க. 2 நாளாகமா? இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. 3ஆவது வசனத்தை வாசிங்க. 2ஆவது வசனத்தை வாசிங்க. மன்னிக்கணும். அசரியா தீர்க்கதரிசி ஆசா ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். என்னன்னா, ஆசாவே, யூதா பென்யமீன்களின் சகல கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்க கர்த்தர் கூட இருந்தா கர்த்தர் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. யாரு கூட எல்லாம் கர்த்தர் இருக்கணும்? 24 மணி நேரமும் என் கூட கர்த்தர் இருக்குன்னு சொல்றவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம்.
ஐயோ 24 மணி நேரம் அவர் ஏன் கூட வந்தா நான் எப்படி உட்காந்து டிவி பார்க்க முடியும்? அல்லேலூயா. ஆண்டவரே அப்பப்ப எங்களுடைய சில காரியங்களுக்காக, வசதிகளுக்காக நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீர் கூடவே இருக்கக்கூடாது. அப்பப்ப நீங்களா டீசென்ட் என்ன பண்ணிக்கணும், எங்க சூழ்நிலையை புரிஞ்சு ஒதுங்கிக்கணும். எப்ப தேவை வந்தவங்க கூட நாங்களும் வந்துடுவோம். அப்படியா? ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நீங்கள் அவரை தேடினால் அவர் வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களையும் விட்டு விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற கிறிஸ்தவங்க கர்த்தர் கூட இருக்கணும். ஆமென். கர்த்தர் வெளிப்பாடு தனக்கு எப்பொழுதும் வெளிப்படணும் விரும்புறவங்க கர்த்தரை தேடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். நாம அவரை விட்டுட்டா அவர் என்ன பண்ணுவார்? நம்மை விட்டு விடுவார். கர்த்தர் கண்டிஷனல் காடு தாங்க. ஆண்டவர் யாரு? எந்த கண்டிஷனும் இல்லாம தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாங்க யாராவது சொன்னாங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னேன்ல, அண்டாண்டாவோ போய் பேசுறாள்னு. எந்த கண்டிஷனும் இல்லாம கர்த்தர் உன்னை, நீ எதுவுமே செய்ய வேண்டாம், கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அப்படியா? சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆனா நான் கர்த்தருக்காக ஒன்னும் செய்ய மாட்டேன். நல்லா இருக்குமா? அந்த கொள்கை பிடிச்சிருக்குதா? சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு சொன்ன ஆளு கர்த்தருக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு வாசிப்பாங்க. ஆமென். கர்த்தர் எனக்காக எதையும் செய்து முடியுங்கன்னா, கர்த்தருக்காக எதையும் செய்து முடிக்க நான் ஆயுதமான. அல்லேலூயா. என் ஆண்டவருக்காக அவர் சொல்லுகிற எதையும் செய்ய நான் ஆயத்தமா இருந்தால், நான் சொல்லுகிறவைகளை செய்ய கர்த்தர் ஆயத்தமா. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுன்றது முடிவு பண்றது அவரா நானா? சொல்லுங்க. நாம தான். ஸ்தோத்திரம். என்ன முடிவு பண்ணலாம் சொல்லுங்க? என்ன முடிவு எடுக்கலாம் கடைசியா? சரி கடைசியா எடுத்துக்கலாம். ஸ்தோத்திரம். அடுத்து ஆமோஸ் 2:4 வாசி. அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்கள். சோத்திரம். கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து கைகொள்ளாமல் போய் யூதா ஜனங்கள் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களால் மோசம் போனதுனாலே அவர்களுக்கு நான் அறிவித்த ஆக்கினை நான் என்ன பண்ண மாட்டேன், திருப்பவே மாட்டேங்கிறார்கள். ஸ்தோத்திரம். சிலர் மேல இருக்கிற வேதனையை பலவீனத்தை கர்த்தர் எடுக்கிறதுல ஒண்ணு அவர்களுடைய ஆவிக்குரிய பாதுகாப்புக்காக. ஸ்தோத்திரம். பவுலுக்குள்ள ஒரு முள்ள வச்சார், அவன் பத்திரமா பரலோகம் வரணும். ஒண்ணு நமக்குள்ள ரொம்ப நாளா ஒரு பலவன் இருக்குதுன்னா, ஒண்ணு நமக்கு கர்த்தர் வச்ச முள்ளா இருக்கணும், இல்ல கர்த்தர் அனுமதித்த ஆக்கினையா இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுல எது அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு நாம சரியா இல்லைன்னா நமக்கு கர்த்தர் ஆக்கினையை வச்சிருக்கிறாரு, நாம சரியா இருந்து இந்த பலவனா இருக்குன்னா கர்த்தனுடைய பாதுகாப்புக்கு அனுமதிக்கிறான்னு எடுத்துக்கணும். அல்லேலூயா. சரி. இப்போ அவர்கள் 3-4 பாதகனா கொடிய பாதகன்னு அர்த்தம். அவங்க பொல்லாத பாதக நிமித்தம், அதிக தீவிரமான பாதகத்து நிமித்தம் நான் என்ன பண்ண மாட்டேன், அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். ஸ்தோத்திரம். அவர்கள் தங்கள் பிதாக்களை போல அவர்களை பின்பற்றி அவர்களுடைய பொய்களை நல்லா பண்ணாங்க. அவங்க பிதாக்கள் எதெல்லாம் பொய்யோ எதெல்லாம் மாயையோ அதையெல்லாம் பின்பற்றி, அந்த இடத்துல பொய் மாயைன்னு சொல்லப்படுற காரியம் எல்லாம் விக்கிரகங்கள். ஸ்தோத்திரம். அவைகளை பின்பற்றி மோசம் போனது போல இவர்களும் அவைகளை பின்பற்றி
மோசம் போகிறார்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனுக்கு பேர் என்ன? ஜீவனுள்ள மெய்யான தேவன். ஜீவனுள்ள. இந்த வசனம் வாசித்திருக்கிறீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 1:9 குறிச்சு வச்சு. ஜீவனுள்ள மெய்யான தேவன். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும். மெய்யான தேவன்னா என்ன அர்த்தம்? பொய்யான தேவன் ஒண்ணு, ஜீவனுள்ள மெய்யான தேவன் அப்படின்னு ஒன்று இருந்தா ஜீவன் இல்லாத பொய்யான தெய்வம்னு. ஸ்தோத்திரம். இவர்கள் ஜீவனுள்ள மெய்யான தேவன். அவர்கள் பிதாக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றை விட்டுட்டு வெடிப்பு தொட்டிகள் என்ன பண்ணிட்டாங்க? தங்களுக்காக உண்டாக்கி கொண்டார்கள். அப்படி இவர்களும் மெய்யான ஜீவனுள்ள தேவனை விட்டு வழுவி பொய்யானவைகளை தேடி மோசம் போனதனாலே அவர்கள் மேல் நான் அறிவித்த ஆக்கினை, ஆண்டவர் அறிவித்த ஆக்கினை தான், நான் திருப்ப மாட்டேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகமம் 1:41 45 வரைக்கும் வாசிங்க. உபாகம் 1 எடுத்துங்க. உபாகம் 1ஆம் அதிகாரம். நீங்க யுத்தத்துக்கு போகாதீங்கப்பா, சத்துருக்குள்ள போகாதீங்க, யுத்தம் பண்ணாதீங்கன்னு சொன்னார். நான் உங்கள் நடுவே இரேன் என்று அவருக்கு சொல்லிட்டார். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவிகொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்களை துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேயீர் தொடங்கி ஓர்மா மட்டும் முறியடித்தார்கள். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தீர்கள். போதும். இது எந்த பேக்ரவுண்ட்ல பேசுறாருன்னா, முழுசா அந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். என்னாகமத்துல 13-14 அதிகாரத்தை பின்னணியை கொண்டுதான் அங்க பேசுறாரு. இஸ்ரவேலை வேவு பார்க்க 12 கோத்திர தலைவர்கள் என்ன பண்ணாரு? மோசே அனுப்பினார். 10 கோத்திர பிரபுக்கள் வந்து என்ன கொடுக்குறாங்க? ஸ்டேட்மெண்ட், நாம அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது, நம்ம விட அவனுக்கு பலவான்கள், நாம அவங்க முன்னால ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு எப்படி பண்ணிட்டான்? அப்படி ஒரு அவிசுவாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கலங்கடிச்சுட்டானுங்க, சோர்ந்து போக பண்ணிட்டானுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மோசேக்கு விரோதமாய் முன்முறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா எகிப்துல சுடுகாடு இல்லைன்னா எங்களை புதைக்கு எங்க கொண்டு வந்து, நாங்க எகிப்துல இருந்திருந்தா எவ்வளவோ நல்லா இருந்திருக்குமா? எகிப்துல நல்லாவா இருந்தாங்க? சில ஆட்கள் வந்து நாசமா போய் நடுத்தூர்ல நின்று இருப்பான். நாமெல்லாம் அவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு அடிக்கடி போய் ஆண்டவரை பத்தி சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லி சமாதானப்படுத்தி அவனை ஆற்றி தேர்த்தி அரவணைச்சு கொண்டு வந்து சபையில வச்சு ரட்சிப்புகள் நடத்தி வச்சிருந்தா கொஞ்ச நாள்ல ஒரு கஷ்டம் வந்துட்டு அந்த பிசாசு சொல்லும், நாங்க அங்கவே எவ்வளவு நல்லா இருந்தோம். அது உண்மையா? அப்புறம் ஏன் இங்க வந்த? நான் சொல்றது புரியுதுங்களா? புரியலையா? நாங்க அப்பவே எப்படி இருந்தோம்? எவ்வளோ நல்லா இருந்தோம். உங்க பேச்சை கேட்டு சர்ச்சைக்கு வந்து இன்னைக்கு எத்தனை பிரச்சனை. ஸ்தோத்திரம். அப்படி சொல்ற எல்லாம் உண்டு. அந்த மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்துல நாங்க எவ்வளோ நல்லா இருந்தோம்பா, நாங்க அங்க இருந்தோம்னா நல்லா இருந்திருக்கோம், எங்களை சாகடிக்கதான் நீ எங்க என்ன பண்ண உணர்ந்ததுக்கு கொண்டு வந்துன்னு சொல்லி அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். யோசுவாவும் காலேபும் இவங்க 2 பேரும் ஒரே ஆவியுள்ளவர்களாய் வேற ஆவியுள்ளவர்களாய் கர்த்தருக்கு இசைந்த ஆவியுள்ளவர்களா, நாம் அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போவோம், கர்த்தர் நம்மோடு இருப்பார், ஆனால் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், தேவன் நமக்கு அந்த தேசத்தை சுதந்திரிக்க கொடுப்பார்களாம். தைரியமா விசுவாசமா சொல்றாங்க. ஆனா 10 பேர் சொன்ன அந்த அவிசுவாசமான காரியம் தான் மக்கள் மனசுல நிக்குது. 2 பேர் சொன்ன உண்மை என்ன பண்ணாங்க? ஒரு 100 பேர்ல 90 பேர் ஒரே மாதிரி பொய்ய பேசிட்டா என்ன ஆயிடும்? 10 பேர் பேசுற உண்மை எடுபடுமா? 10 பேர் பேசுறது உண்மையா இருக்குமா? 90 பேர் பேசுறது உண்மையா இருக்குமா? உங்களை தாங்க கேட்டேன்.
அப்படிதான் நினைப்போம். ஆனா உண்மை பிராக்டிக்கலா உண்மை என்னன்னா, நாட்டுல பொய் பேசுறவங்க தான் ஜாஸ்தி, உண்மை பேசுறவங்க ரொம்ப கம்மி. நம்புறீங்களா? உண்மைதானே? உண்மை பேசுறவங்க ஒரு வீட்டுல 5 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா 3 பேர் பொய் பேசுவாங்க, 2 பேர்ல 1 பேர் தான் உண்மை பேசுவாங்க. அல்லேலூயா. இது உண்மைதானே? ஸ்தோத்திரம். அப்போ அதே மாதிரி ஆகாப் ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவங்க எத்தனை பேர்? ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகள் எழுதி வச்ச மாதிரி ஒப்பிக்கிறான் ஒரே மாதிரியா. நம்ம ஐயா என்னத்தை பார்த்து வாசிப்பாரு? ப்ராம்ப்டரா எதை சொல்றாங்களே, அந்த மாதிரி அந்த காலத்துல தான் வச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஒரே மாதிரியா சொல்றானுங்க. நாசமா போகிறதுக்கு அத்தனையும் சொல்றான். ஆகாபுரா நாசமா போகிறதுக்கு அவ்வளவு அழகா சொல்றானுங்க. அது பிடிச்சிருக்குதா அவனுக்கு? எது பிடிக்குது? நாசமா போறதுக்கான மிதாயா உள்ளத உள்ளபடி சொல்றான். நம்பிக்கையில ராஜா சொல்றான், இவன் ஒரு நாளும் என்னை பத்தி நல்ல மாதிரியே பேச மாட்டானே பிசாசு, இந்த பொல்லாதவனை ஏன் கூப்பிட்டீங்க? இவன் ஒரு நாள் என்னை பத்தி உண்மையா பேசுறவனுக்கு என்ன பேரு? உண்மையா பேசுற ஊழியக்காரர்களுக்கு, ஒரு சத்தியத்தை சத்தியமா பேசுற ஊழியக்காரர்களுக்கு என்ன பேர் தெரியுமா? இன்னைக்கு தெரியுமா? என்ன ஒருத்தர் கூப்பிட்டார், ஏசியன்னு ஒரு ஸ்தாபனம் இருக்கு, பெரிய ஸ்தாபனம். அதுல இருக்கிற ஒரு மூத்த ஊழியர் ஒருத்தர் கூப்பிட்டார் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால, தம்பி நீ நவீன கால யூதாஸ் காரியோத்து, நீ ஊழியக்காரர்களை காட்டி கொடுக்கிறான். அல்லேலூயா. நீ ஊழியக்காரர்களுடைய வேஷங்களை, அவர்களுடைய மாறுபாடுகளை, அவருடைய குற்றம் குறைகளை என்ன பண்ணிடுற, நீ காட்டி கொடுக்கிறானால் யாரு? நீ நவீன கால இதை செய்யாத பண்ண. உண்மையா சொல்லுங்க, அவர் யூதாஸ் காரியோத்தா, நான் யூதாஸ் காரியோத்தா? அல்லேலூயா. உங்க ஊர்ல இருந்து ஒரு அம்மா போன் போட்டாங்க, சீக்கிரத்தில் கர்த்தருடைய அக்கினி உன்மேல் இறங்க போகிறது, நீ சாம்பலாகி பூமியில் இல்லாம போகிறாய், கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். அவங்க சொல்லி 7 வருஷம் ஆச்சு. நான் அவங்க சாம்பல் ஆயிட்டாலும் இல்லைன்னு தேடி கண்டுபிடிக்க யோசிக்கிறேன். அவங்க அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் மறந்து போச்சு. உங்க ஊர்ல இருந்து ஐயா 1.5 வருஷத்துக்கு முன்னால சிவகாசியில இருந்து ஒருத்தர் போன் போட்டார், ஒரு பாஸ்டர், சீனியர் பாஸ்டர். தம்பி நான் நல்லதுக்கு சொல்றேன், இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் குறை குற்றங்களை தவறான போதனைகள்லாம் சுட்டி காட்டாதீங்க, அது மக்கள் இடருவாங்க. இன்னொன்னு, ஊழியக்காரர்களை பத்தி அப்படி பேசக்கூடாதுங்க, இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து போனா கர்த்தருடைய தண்டனை உங்க மேல வரும், பார்த்துக்கோ, எழுதி வச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதுக்காக சொல்லுங்க? தவறான உபதேசங்களை அடையாளம் காட்டுறேன். இதெல்லாம் தவறான உபதேசம் எழுதுனா அதை பேசுறவங்க மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்களே, இந்த இதான பேசிக்கிறாங்க, அப்ப இவங்க எல்லாம் தவறான உபதேசம் கண்டுபிடிச்சிருவாங்களே. அதனால தங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடாதுன்றதுக்காக நம்மளை போட்டு மிரட்டுறது எழுதாத. ஒரு பிஷப் போன் பண்ணாரு, எங்க இருக்கிற சொல்லு, 1 மணி நேரத்துல உன்னை தூக்குறேன். எப்ப நீ 1 மணி நேரத்துல தூக்குங்க, கர்த்தர் உன்னை 1/2 மணி நேரத்துல தூக்கிட்டு என்ன பண்ணுவ? நீ என்ன தூக்க வர அந்த 1 மணி நேரத்துல கர்த்தர் உன்னை 1/2 hourல தூக்கிட்டாருன்னு என்ன பண்ணுவ சொல்லு? அல்லேலூயா. பிஷப்போட வேலை என்ன? எவன் சத்தியத்தை பேசுறானோ அவனை தூக்குற வேலை தான் நீங்க பிஷப்புங்கிற. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐயோ, தாம்பரத்துல ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர் போன் போட்டாரு, என் வாழ்க்கையில் நான் போறதுல இருந்து அவிசுவாசி கூட அவனை கெட்ட வார்த்தை இன்னொரு அவிசுவாசி கேட்டதில்லை. அந்த என்ன அவ்வளவு கேள்வி கேட்டாங்க. எதுக்கு? உன்னை எவ்வளவு என்ன சொல்றான்? இதெல்லாம் உன் வேலையா? இது சத்தியத்தை பேசக்கூடாது. அசிங்கமா நான் நினைக்கிறேன் அவர் ரெவரண்ட், டாக்டர், பிஷப், PhD, பேராய, தந்தை பேராய, தாய் பேராய, மாமன் பேரா, மச்சன் பேராயன்னு எல்லா பட்டமும் வாங்கியிருப்பாரு போல. ஏன்னா அவ்வளவு பட்டம் வாங்கினவன் தான்
இவ்வளவு கேவலமா பேச முடியும்? புரியல. இப்படித்தான் மிகாயாவை அன்னைக்கு யார் பார்த்திருப்பான்? இவன் என்ன பத்தி நீ நல்லா இருந்தா நல்லா பேசுவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் நல்லா இருந்தா தானே என்னை பத்தி நல்ல விஷயமா பேச முடியும். நான் மோசமா இருந்தா கர்த்தருடைய தீர்க்கதரிசி எப்படி என்னை பத்தி நல்ல விதமா பேச முடியும்? அப்ப நானும் ஒரு பேர் நல்லா பேசணும். அவன் யாருங்க அவன்? கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லிக்கிட்ட கள்ள ஊழியக்காரன். அப்ப 4:1னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற 400 கள்ள ஊழியக்காரன் தான் ஒரு நல்ல ஊழியக்காரன். அல்லேலூயா. எத்தனைமா நம்ம எதை கேட்டீங்க? 400 நல்ல ஊழியக்காரன் தான். கள்ள ஊழியக்காரனுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனை கணக்கு கொடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல கள்ள ஊழியக்காரங்க கணக்கு நமக்கு வந்துடும். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றேன்னா, கவனமா இருங்க. அல்லேலூயா, கவனமா இருங்க. அப்போ ஸ்தோத்திரம். எதுக்காக நான் இதை சொல்ல? நல்ல நல்ல தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கல. அதே மாதிரி இவனுக்கு யாருக்கு செவி கொடுக்கல? இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 30 லட்சம் பேருக்கு மேலன்றாங்க. யாருக்கு செவி கொடுக்கல? யோசுவா காலேப் சொன்னதை நம்பவே இல்லை. சரி, நம்பாம நாங்க திரும்ப ஒரு டீம், ஒரு தலைவர் ஏற்படுத்திக்கிட்டு என்ன பண்றாங்க? நாங்க திரும்ப எகிப்துக்கு போறோன்னு கிளம்ப பாக்குறானுங்க. ஸ்தோத்திரம். அவங்களை அடக்கிறதுக்குள்ள பெரும்பாடாகி போச்சு. கர்த்தருக்கு கோபம் வந்துச்சு. எவன்லாம் நாங்க இஸ்ரவேலுக்கு போக முடியாது, கானானுக்கு போக முடியாது, போக வாய்ப்பு இல்லை, எங்களை அடக்கம் பண்ணதான் கொண்டு வந்து சொன்னானோ அத்தனை பேரும் வனாந்தரத்துல அடக்கம் பண்ண பிறகுதான் மீதி இஸ்ரவேல் போய் சேருவீங்கன்றார் கர்த்தர் கானானுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவனுங்களுக்கு அடக்காரம் நடத்திக்கினது யாருதான்? சொல்லுங்க. தங்களுக்கு தாங்களே குடி வெட்டினது யாரு? நாங்க கானானுக்கெல்லாம் போக முடியாதுங்க, நாங்க இப்பேற்பட்ட ராட்சதங்கிட்ட கொண்டாந்து ஆண்டவர் விட்டுட்டாரு, அவனால எப்படி மேற்கொண்டு உள்ள போறது, எங்களுக்கு ஷாவு உறுதி, நாங்க தப்பிக்கன்னா எகிப்துக்கு தான் போனோம்னா. கர்த்தர் எகிப்துக்கும் போக மாட்டேன், நீ கானானுக்கும் போக மாட்டேன், 2 காட்டானா நடுத்தல நிப்ப. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி கேரக்டர்களை ஆண்டவர் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? அப்படி ஆண்டவர் நீ எல்லாம் வண்ணாந்தரத்துல உங்கள் பிணங்கள் விழுண்டா, உங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்களும் நாங்களும் போய் சேர மாட்டான்னு நீ சொன்னல, உங்க பிள்ளைங்க போவாங்க, உங்கள ஒருத்தனும் போக மாட்டேங்கன்னாரு. அவங்க பிள்ளைங்க தான் போய் சேர்ந்தாங்க கானானுக்குள்ள. யோசுவா காலே போட கூட அவர்கள் பிள்ளை, இந்த வனாந்தரத்துல செத்து போன பிள்ளைங்க போய் சேர்ந்தாங்க. சரி, என்னாச்சுன்னா மோசே மூலம் கர்த்தர் இப்படி பேசுறது ஒரு பயம் போய் சேர மாட்டேங்க கானானுக்குன்னதும், சரி சரிங்க ஐயா என்ன பண்றானுங்க, மேனேஜ் பண்ண வரானுங்க. சரிங்க ஐயா சரிங்க, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இப்ப நாங்க என்ன பண்றோம், நாங்க கானானுக்குள்ள யுத்தத்துக்கு போன எங்களுக்கு தைரியம் வந்துடுச்சு. எப்படி வந்துடுச்சு? இப்படி காட்டிக்கிட்டாதான் சாவு வராது நமக்கு. ஆண்டவர் நம்மள வனாந்தரத்துல போட்டு தள்ளாம விட்டுருவாருன்னு. சரிங்க, நம்ம ஆண்டவரை நம்புறங்க. யோசுவா என்ன சொன்னாரோ, காலேப் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நம்புறங்க. எதுக்கு நம்புறான் அவன்? இவன் எதுக்கு நம்புறான்றான்? ஆண்டவர் சொன்ன தண்டனைக்கு தப்பிக்கிறதுக்காக நம்புறான்றான். அப்ப இவன் உண்மையிலுமே நம்பிக்கொள்ளவனா தான் எப்ப நம்பி இருக்கணும்? அவர்களை மறப்பதில்லை, அவர்களை நினைத்திருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். வசனம் சொல்ல, கர்த்தர் தமக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். யாரை நினைச்சிருக்கிறாரு? தமக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோரை கர்த்தர் நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் கர்த்தரை மறவாமல், கர்த்தருடைய வேதத்தை மறவாமல், கர்த்தருக்கு செவி கொடுப்பதை மறவாமல் இருப்போம்னால் எப்பொழுதும் கர்த்தருடைய நினைவில் இருப்போம், கர்த்தருடைய ஞாபகத்தில் இருப்போம், கர்த்தர் நம்முடைய கவனத்தில் இருப்போம். நம்ம ஜெபம் எப்போ ஒரு நோக்கி போகும். அல்லேலூயா. ஜெபத்தில் தேவன் பிரியமாயிருப்பார். ஏற்ற காலத்திலே நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை நிச்சயமாய் கொண்டு வருவார். கண்களை மூடி கேட்ட சத்தியங்களுக்கு
ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஹalleluya.